ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டேஸ்டியான காலிஃப்ளவர் ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம், வேக வைத்து நறுக்கிய காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை கல்லில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ரொட்டி சுட ஸ்டார்ட் பண்ணலாம். இனி திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் மீதி உள்ள மாவில் ரொட்டி சுடலாம். இப்போ நமக்கு ரொம்பவும் சுவையான காலிஃப்ளவர் ரொட்டி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.